கடவுள் ராத்திரியிலே சாலமோனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசினார். சாமுவேலுக்கு தரிசனமாகி அவனோடு பேசினார். பவுலுக்கு தரிசனமாகி அவனோடு பேசினார். ஆகவே என் மக்கள் என்னை தரிசிப்பார்கள். என்னை தரிசிக்கும் அந்த நாளிலே என் நாமம் அவருடைய நெற்றியிலே தெரிவிக்கப்படும். என் நாமம் தெரிவிக்கப்படும் போது சாபம் அவர்களுக்குள்ளே இராது, பாவம் இராது. சாபத்தை துளைத்த நாமம் இயேசுவின் நாமம். சாபத்தை சிலுவையிலே ஆணியடித்து அழித்து ஒழித்த நாமம் இயேசுவின் நாமம். இயேசு என்கிற நாமத்தை ஏதோ மனிதர்கள், அன்னை மரியாளோ யோசேப்போ அவருக்கு சூட்டவில்லை. வானத்திலிருந்து சத்தம், தேவதூதர் ஒலிக்கிறார், நான் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வருகிறேன், உன்னையும் மண்ணையும் படைத்த தேவனிடத்திலிருந்து வருகின்ற தூதுவன், ஆண்டவர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அருள் நிறைந்தவளை வாழ்க, பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் வயிற்றில் பிறக்கப் போகிற குழந்தை கனி அது விசேஷமானது, அதற்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக. தேவன் ஒரு நாமத்தை அங்கே சூட்டுகிறார். அன்னைக்கு இயேசுவுக்கு சூட்டப்பட்ட நாமம் இந்த உலகத்தில் அவரை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் இந்த நாமம் நெற்றியிலே என்ன செய்கிறது, அனுபவிக்கப்படுகிறது. அவரை அண்ணனாக, இரட்சகராக, மீட்பராக, தன் சொந்தமாக, தன்னுடையவராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருடைய நெற்றியிலே இந்த நாமம் தெரிவிக்கப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால், சாபம் இல்லாமல் பண்ணுவதற்காக, பாவம் இல்லாமல் பண்ணுவதற்கு, உன்னை பத்தினியாக்குவதற்காக, உன்னை பரிசுத்தனாக்குவதற்காக, உன்னை புனிதனாக்குவதற்காக இந்த நாமத்தை தெரிவிக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, பரலோகத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து இந்த நாமத்தை அன்று மனிதனாக பிறந்த இயேசுவுக்கு நீர் சூட்டினீரையா, அந்த நாமத்தை இன்னைக்கு எங்களுக்கு சாபத்தை போக்குகிற, பாவத்தை நீக்குகிற அவருடைய நாமத்தை இதோ நாங்கள் நெற்றியிலே அணிந்திருக்கிறோம். எங்கள் நெற்றியிலே நீர் அணிவித்திருக்கிறேன். இந்த நாமம் பேய்களை ஊட்டுகிற நாமம், நோய்களை போக்குகிற நாமம், சாபத்தை தீர்க்குகிற நாமம். இந்த நாமத்தினாலே பரலோகத்தின் கதவை திறக்க முடியும், சாபத்தை அழித்து ஒழிக்க முடியும், ஆசீர்வாதத்தை, செழிப்பை கட்டவிழ்க்க முடியும், திறக்க முடியும். தேங்க்யூ ஃபாதர். இதை தியானிக்க ஆரம்பியுங்கள். இதை உங்கள் இருதயத்திலே தியானிக்கும் போது, அனல் மூலம் இதை சிந்திக்கும் போது, நீங்கள் இந்த பூமியிலே சகலத்தையும் ஆளும் பிரபுக்கள், ராஜாக்கள், அதிகாரிகள், ஒரு கிறிஸ்தவனுக்கு முன்பாக இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிறவர்கள் தலை வணங்க வேண்டும். அன்னைக்கு இந்த சவரியாருக்கு முன்பாக, அந்தோனியாருக்கு முன்பாக, ஜார்ஜியாருக்கு முன்பாக ராஜாக்கள், பிரபுகள் எல்லாம் மண்டியிட்டார்கள், தலை வணங்கினார்கள். காரணம், தெய்வீக சக்தி, தெய்வீகம் அவர்களுக்குள் இருந்தது. அந்த தெய்வம் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார், நம் நெற்றியில் இருக்கிறார், நம் சிந்தையில் இருக்கிறார், இந்த சரீரமாகிய ஆலயத்தில் இருக்கிறார். நான் வேறு, நீர் வேறல்ல, நானும் நீர் ஒன்றாக இருக்கிறோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுவார், பிலிப்பு கேட்பார்,
பிதாவை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லும்போது, பிலிப்பே நீ அறியாதிருக்கிறாயா? நான் வேறு, என் தந்தை வேறு அல்ல, நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். இதை நீ இன்னும் அறியவில்லையா? இதே வார்த்தையை தான் நமக்கு சொல்லுகிறார். உன்னிலே நான் வாழுகிறேன், உன்னிலே நான் ஜீவிக்கிறேன், நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறதுல நீயும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் இயேசுவோடு அவருடைய நண்பனாக, அவருடைய ஜீவனாக நாம், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்கு நண்பனாக இருக்கிறார், நமக்கு ஜீவனாக இருக்கிறார், மருந்தாக இருக்கிறார், மருத்துவராக இருக்கிறார், செல்வமாக இருக்கிறார், சொத்தாக இருக்கிறார். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசு நாளா, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன். இழந்துவிடு. சாலமோன் பலி செலுத்துவதற்கு 20,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டு தேவனை அன்பு செய்தான், நேசித்தான். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. அதனால் இப்போ நம்ம ஒரு விண்ணப்பத்துக்குள்ளே போக போகிறோம், ஒரு பிரேயருக்குள்ளே போக போகிறோம். வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என்னுடைய சமூகத்திலே செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என்னுடைய நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக இதை நான் பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் நீ கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்திலே நீ சுத்தமாய், இருதயத்திலே சுத்தமாய், மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாய, உதாரணம் சொல்ற, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேல் மேல் உள்ள ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு ஒரு ராஜ்யத்தை நிலைக்க பண்ணுறது யாரு சொன்னார்? தேவன். இதை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த இடத்துல, இந்த தூயாவி திருத்தலத்தில் இங்கே இந்த நாமம் என்ன செய்யப்படும்? நீ அதிகமாக இந்த நாமத்தை யூஸ் பண்ணுறதுனால, இந்த நாமத்தை நீ இந்த இடத்துல பயன்படுத்துறதுனால, இந்த நாமத்தை நீ மகிமைப்படுத்துறதுனால இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து இங்கே ஏறெடுக்கப்படக்கூடிய விண்ணப்பங்களை நான் கேட்டு பரலோகத்தில் இருக்கிற நான் அதற்கு பதில் கொடுத்து இங்கே வரக்கூடிய மக்களை ஆசீர்வதிப்பேன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செய்வோம். அதனால் இந்த கொஞ்ச நாளில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ப்ரேயர் இப்படி தான் நடக்கும். கண்களை மூடி இப்படி தியானத்தில் உட்கார்ந்து நம்ம இருதயத்தில் என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த இயேசு சிலுவையிலே செலுத்திய அந்த பலிகளை, பாடுகளை, அது எதற்காக? இன்றைக்கி நிறைய மேக்சிமம் இந்த முதல் மனுஷன் செஞ்ச சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுவிக்கத்தான் இயேசு வந்தார், இயேசு பாடுபட்டார், ரத்தம் சிந்தினாருங்கிற அறிவு, அந்த வெளிப்பாடு இன்றைக்கி இல்லை. இயேசுடைய சிறுவத்தை என்ன செய்வாங்கன்னா தொட்டு கும்பிடுவாங்க. ஆனால் இயேசுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது? எந்த விதமான சம்பந்தமும் தொடர்பும் நட்பும் என்ன செய்யாது. இயேசுவே கூப்பிட்டு என்ன செய்வாங்க? ஜெபமெல்லாம் பண்ணுவாங்க.
ஆசீர்வதியும் ஆண்டவரே, இது ஆசீர்வதியும் ஆண்டவரே, அப்படி செய்யும் ஆண்டவரே, இப்படி செய்யும் ஆண்டவரே ஜெபம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இயேசுவுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது? எந்த விதமான சொல்லுங்கள். அதான் சொல்கிறாரு. இதில் மறுபடியும் அந்த 3ஆம் வசனத்தை மட்டும் வாசி பார்ப்போம். கர்த்தர் அவனை நோக்கி, இதுதான் சொல்றாரு, நீ என்னுடைய சமூகத்தில் நீ செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் ஒரு அழிலே சொல்லுங்களேன். எது விளங்கணும்? எது உயர்ந்திருக்கணும்? எது அதிகமாக உச்சரிக்கப்படணும்? எதை அதிகமாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த இயேசுவை, இயேசுவின் நாமத்தை, இந்த ஜீசஸ் 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 அப்படின்னு சின்ன பிள்ளைங்களுக்கு தியானம் நடத்தும்போது சொல்லிக் கொடுத்தேன். ஜீசஸ் 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 சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்களா, அது வாட்டில் சொல்லிட்டு அப்படியே எல்லாம் மயங்கி விழுந்து எடுத்துச்சு. மயங்கி விழுந்து அது வாட்டில் எரிஞ்சிருக்குன்னா அந்த பரலோக பாசையை பேசிட்டு எனக்கே அன்னைக்கு தான் ஆச்சரியம். இந்த ஜீசஸ்ன்னு சொல்கிறதுல இவ்வளோ பவர் இருக்கா? ஜீசஸ்ன்னு சொல்லும்போது அன்னைக்கு அந்த அன்னை மரியாதையும் அப்போ சில அந்த 120 பேரையும் நாக்கை தொட்டு அந்த பரலோகத்தினுடைய அந்த மேனியை கொடுத்து அந்த உன்னதங்களுக்குரிய அந்த ஆடைகளை, அந்த பரிசுத்தம் என்னும் ஆடை, நீதியின் ஆடை, அந்த இறை வார்த்தை, இந்த இதை கொடுத்தது மாதிரி அந்த பிள்ளைகள்கிட்ட நான் பார்த்தேன். அப்போ தான் அன்னைக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை, இந்த நாமத்தை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது, திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது நான் அதை பயன்படுத்த ஆரம்பித்தேன். அங்கே பிரதர் ஆரோக்கியராஜ் கூப்பிட்டுருந்தார். தேவைகளும் அங்கே வந்து இது பண்ணும்போது சூரியநிலை எஸ்டேட்டு. அப்போ நாங்கள் போகும்போது இங்கே பஸ்ஸில் உட்காந்தே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த பாட்டை பாடிட்டு போயிருக்கிறேன். இயேசுவை கொண்டு வருகின்றே கிருபை உண்டாவதாக. இது அப்படி உள்ளே பாடிக்கிட்டே நினைச்சிடறேன்னா, இன்றைக்கி சூரியநிலை எஸ்டேட்டில் இயேசுவை கொண்டு போகிறேன். இந்த அசையும் எல்லாம் நினைச்சியும் அந்த இடத்துல ஒரு பெரிய அசை உண்டாகும். பிசாசின் கோட்டைகள் உடையும். மக்கள் நினைச்சுவாங்க. அப்படி சொல்கிறாரு, 3 நாள் கன்வென்ஷன்பா சதைப்பிச்சு ஒன்று கூட நிச்சயில் நடக்கலை. பிரேயரோடு வாங்குகிறாரு. இங்கே துளி அடித்து நடுவு நட்டுட்டு போகிறேன். உடம்பெல்லாம் வலி. வண்டி ஏறி போயிட்டுருக்கிறேன். பகலில் சாயங்காலம் 7 மணிக்கு ப்ரோக்ராம். அங்கே ஒரு 5 மணிக்கு போய் இறங்குறேன். சொல்கிறாரு, குளிச்சுட்டு இதே இங்கே எனக்கு போட்டு சூட்டெல்லாம் கிடையாதுல்ல, கம்பளியெல்லாம் கிடையாது. இதே பேண்ட் ஷர்ட்டோடு போனேன். அப்படியே குளிச்சுட்டு அப்படியே என்ன மேடையில் ஏற எல்லோரும் கம்பளி சொற்றெல்லாம் ஓத்திட்டு வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மஞ்சு குளிர். அப்போ என்ன எல்லாம் பார்க்குறேன், வித்தியாசம் பார்க்குறாங்க. எவ்வளோ குளிர், ஆனால் இருந்தாலும் நினைச்சிடான் அவங்க வீட்டில் பேண்ட் ஷர்ட்டோட வந்திருக்கிறான்னு பார்க்குறாங்க. அப்போ அறிமுகப்படுத்தினார். நான் படுத்தின உடனே என் கையில் மைக்கு கொடுத்த உடனே வாங்கிட்டு சொன்னேன், இயேசு வந்திருக்கிறார், வந்தால் ஏதாவது சம்பவிக்கும், கைதிட்டுங்களை பார்ப்போம். அவ்வளோதான் சொல்லிவிட்டு அப்படியே 2 வார்த்தை அந்நிய பாஷையில், அந்த பரலோக பாஷையில், தூதூர் பாஷையில் அப்படியே நினைச்சிங்கன்னா அப்படி பேசி அப்படி நிற்கிறேன். கூட்டம் பேர்வாதி கூட்டம் பூத்து விழுந்துட்டுருக்கு. அவர் விடுதற்ற சாமியார், பங்கு சாமியார் கூப்பிட்டு சொல்கிறார், என்னப்பா மந்திரவாதியாப்பா, என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாம் விழுந்துட்டுருக்கு. ஏன்னா மேலே மெட்டில் நடந்துகிட்ருக்கு. கீழே கூட்டம் விழுந்தவங்க உருண்டு நெஞ்சிட்டு இருக்கிறாங்க. கீழே விழுந்த இடுப்பு காலுகையெல்லாம் நெஞ்சிடும். எனக்கு ஒரு பயம், ஐயோ கீழே உருண்டு நெஞ்சிடக்கூடாது. இப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ தான் சொல்கிறேன், உள்ளுக்குள்ள அதே டென்ஸில் இடிச்சிறேன். உங்களுடைய சேனைகள் தூதர்கள் இறங்கி இந்த கூட்டம் கீழே ஏதாவது தவறாதபடிக்கு இடிச்சுவார்களாக. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பாடல் ஒரு பாட்டு இந்த இயேசுவை கூட, பிசாசை நீ எம்மாத்திரம் பெரிய பருவதமே, நீ எம்மாத்திரம் வியாதியே, நீ எம்மாத்திரம் சாபமே, நீ எம்மாத்திரம் பாவமே, நீ எம்மாத்திரம் இயேசுவுக்கு முன்பாக எல்லாம் என்ன செய்கிறது, அழிகிறது, நிர்மலமாகிறது, எல்லாம் என்ன செய்கிறது, அழித்து ஒழிக்கப்படுகிறது. இதை நீ தியானிச்சு பாரு. இதை அப்படியே உள்ளுக்குள்ளே சொல்லி பாரு. எனக்கு இன்றைக்கி நடக்க வேண்டிய காரியங்களை தடை பண்ணுற ஆவியை உன்னை என்ன செய்கிறேன், கட்டுறேன், உன்னை கிரியில் அழிக்கிறேன். இயேசு எனக்கு ஒருவனும் பூட்டக்கூடாது திறந்த வாசல் என்ன செஞ்சிருக்கிறாரு, திறந்து வச்சிருக்கிறார். ஆசீர்வாதம் என்னை தேடி வருகிறது. ஆசீர்வாதம் என்னை நோக்கி என்ன செய்திருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது, என்னை நிரப்பி கொண்டே இருக்கிறது. நான் என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கைது என்ன செய்யலை. இப்படி தியானிச்சுட்டு
இப்படி இருதயத்தில் இந்த இதுகளை சொல்லி அப்படி நீ அனல் மூட்டிட்டு இப்போ நீ ஆவியிலே நிறைந்து இந்த அனலோடு நீ ஜெபிக்க கற்றுக்கோ. இப்படி இதுதான் பவுல் சொல்கிறார், நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஆவியினாலே ஏவப்பட்டு ஜெபியுங்கள். கைதிட்டேன். இதான் ப்ரேயர். இதுதான் ஆவிக்குரிய ப்ரேயர். இதான் தேவன் விரும்புகிற ப்ரேயர். என் நண்பன் யோபு ஜெபிக்கட்டும், நான் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன். இங்கே தான் சொல்கிறாரு. இதில் 3ஆம் வசனத்தில் சொல்லும்போது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்திலே செய்த உன் விண்ணப்பத்தை எல்லாம் நான் என்ன செய்தேன், வேண்டுதலை எல்லாம் கேட்டு பரலோகத்தில் இருக்கிற நான் உன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன். ஏன்னு சொன்னால், என் நாமம் இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறது, என் நாமம் இங்கே பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. என் நாமத்தை இங்கே வரக்கூடிய மக்கள் என்ன செய்கிறார்கள், கைகூப்பி அதுக்கு மரியாதை கொடுத்து அதை அவர்கள் தொழுது கொள்கிறார்கள். கைதிட்டங்களை பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி. யாத்திரையாகமத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். மோசே பார்வோன்ட்டு போய் சொல்கிறார், எதுக்கு இந்த ஜனங்களை விடுதலை செய்ய சொல்கிறார் சொன்னால், கர்த்தரை தொழுது கொள்வதற்காக இந்த ஜனங்களை நீ இன்னைக்கு விடுதலை செய்ய வேண்டும். நீ அவரை தொழுது கொள்வதற்கு நீ இவங்களை விடுதலை செய்யலைன்னா உன் நாட்டில் வாதைகள் என்ன செய்யும், உண்டாகும். உன் நாட்டில் நீ குடிக்கிற தண்ணீர் ரத்தமாக என்ன செய்யும், மாறும். வெட்டுக்கிளிகள் என்ன செய்யும், பயிர்கள் என்ன செய்யும், தவளைகள் உன் வீட்டில் என்ன செய்யும், உன் வீட்டில் உள்ள பிறக்கிற, உன் நாட்டில் இருக்கக்கூடிய பிறக்கிற எல்லா முதல் பிள்ளைகளும் என்ன செய்யும், செத்துச்சு. தண்ணி ரத்தமாக மாறிச்சு. அவன் வெட்டுக்கிளிகள் வந்து அவன் பயிர்களை பூரா ஈசிச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஏன்? ஒரே ஒரு காரணத்தை அவன் செய்யாதனால. என்ன காரணம்? படைச்சவரை தொழுது கொள்ளாமல். தொழுது கொள்கிறதற்கு இந்த இஸ்ராயல் மக்களை அவன் தடுத்து நிறுத்தினபடினான். அதனால் தொழுகை எவ்வளவு சிறப்பானது. இந்த நாமத்தை தொழுது கொள்ளும்போது, கர்த்தருடைய நாமத்தினால் வந்தவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது, அவரை தொழுது கொள்ளும்போது, அவருக்கு கூடிய மரியாதையை மதிப்பை செலுத்தும்போது, இன்னும் அதான் சொல்கிறேன், அவரை கடவுளாக அல்ல, அவரை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா உங்களுடைய அண்ணனாக நீங்கள் பார்க்க வேண்டும். கைதிகளை பார்ப்போம். இல்லைம்மா, உங்களுக்கு வயசு என்ன? உங்களுக்கு வயசு என்னென்ன? 70 ஆகுது. 70 வயசு உங்களுக்கு. ஆனால் இயேசுவை நீங்கள் எப்படி கூப்பிடணும்? அண்ணன்னு கூப்பிடணும். அப்பா என்ன நேசிக்கங்கிறது இல்லை. முதல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சவர்? இந்த பூமியிலே மண்ணிலே உதித்தவர். இன்னும் பைபிள் சொல்லுகிறது, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் தேவனோடு இருந்தவர். கைதிட்டுகளை போக நல்ல கரங்கள். அதனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் உண்டாக்கப்படுகிறதுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருந்த வாழ்ந்த ஒரு அண்ணன் யாருன்னு சொன்னால் ஜீசஸ். இந்த ஈசோய் ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு பேர் வித்தியாசமாக இருக்குது. அதனால் இவரை நீங்கள் என்ன செய்யணும்னா, விரும்பி இந்த இயேசுவை நீங்கள் அழைச்சிங்கன்னா, இந்த ஜீசஸை நீங்கள் அழைச்சிங்கன்னா, அண்ணன்னு சொல்லி அவரோட நீங்கள் உறவுகள் ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இந்த அண்ணன் என்ன செய்ய மாட்டார்னா, உங்களை ஒரு குறையில்லாமல் உங்களை செல்வந்தர்களாக்கி, உங்களை பத்தினியாக்கி, உங்களை புனிதர்களாக்கி, உங்களை நீதிமானாக்கி, கடவுளுக்கு முன்பாக அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் இந்த நாமத்தை நெத்தியில் தரித்து சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பசி இல்லாத ஒரு வாழ்க்கை, துன்பம் துயரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இதை தந்து நம்மளை நினைச்சுவாங்க. கூட இருந்து ஒன்றா இருந்து அந்த பரலோகத்தில் நம்ம கூட இருக்க போகிறது யார்? இயேசு அண்ணன். ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். ஒரு கைதிட்டுகள் அவருக்கு. நீங்கள் உங்கள் கூட பிறந்த யாராவது இருப்பாங்களா? அண்ணன் தம்பி யாராவது உங்கள் கூட இருப்பாங்களா? கூட வருவாங்களா? வருவாங்களா? ஆனால் செத்ததுக்கப்புறம் அவங்க கூட வருவாங்களான்னு கேட்குறேன். ஆனால் செத்ததுக்கப்புறமும் நம்ம கூட வருது, நம்மளை கூட்டிகிட்டு கொண்டு அவர் ஒரு உன்னதமான அந்த பரலோகம் நமக்குன்னு ஒரு கட்டின அந்த வீட்டில் உட்கார வைக்கிறது யார்? இந்த அண்ணன் ஒருத்தர் தான். இதை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? இதை இன்றைக்கி அறிவிக்க ஆள் இல்லை.
அவரை நேசிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்யணும், சபைகள் என்ன செய்யலை இல்லை. அதனால் தன்னை நேசிக்கிற இந்த சபையை, இந்த கூட்டத்தை எடுத்துக்கொள்ளத்தான் யார் என்ன செய்கிறார்னா இயேசு அந்த மத்திய ஆகாயத்தில் இறங்கி வருகிறார். கைத்து அவரை வரவேற்போம். அதனால் இந்த நற்செய்தி அறிவிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த நாமத்தை நீங்கள் சொல்லி இதை தியானித்து, இந்த இரத்தத்தை நீங்கள் சொல்லி தியானித்து, அவர் கொடுத்த அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் சொல்லி அதை நீங்கள் தியானித்து, அந்த அவர் கொடுத்த வரங்களை, அந்த அந்நிய பாஷை வரம், இது பரலோக பாஷை, இது அதிகமாக பேசுங்க. அதாவது என் நாவு அதிகமாக பாவம் செய்யாதபடிக்கு என் நாவுக்கு காவல் வைத்தேன்னு சொல்லுவார். இந்த சங்கீதம் 35 முதல் வசனத்தில் சொல்லும்போது, சங்கீதம் 35 1வது வசனத்தில் சொல்லுவார், நான் பாவம் செய்யாதபடிக்கு என் நாவுக்கு நான் என்ன செய்தேன், காவல் வைத்தேன். வாசிமா பார்ப்போம், பிடிச்சிடும் டக்குன்னு. சங்கீதம் 39:1 வாசிங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எதிரி எனக்கு முன்னாலே இருக்க மட்டும் என் வாய்க்கு, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, பூட்டு பூட்டு லாக்கு செய்து வைத்தேன். நான் மௌனமாய் ஊமையாய் இருந்தேன், நல்லதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் மூண்டது. நான் தியானிக்கையில் அக்கி நல்லா கொஞ்சம், இதுதான் முக்கியமானது. அதனால் வாய் பேசுதா இருந்தால் அந்நிய பாஷையில், அந்நிய பாஷையை நீங்கள் தொடர்ச்சியாக அணிச்சிங்கன்னா பல மணிக்கணக்காக. நான்லாம் அந்த முடியாமல் போனதுக்கப்புறம் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ண அந்த டங்ஸ் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சரீர செயலிழந்து போச்சு, கால் கை அசைக்க முடியல, வாய் பேச முடியல, கண்ணு திறக்க முடியல. ஆனால் உள்ள ஆவியில், அந்த ஆவியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அந்நிய பாஷையில் டங்ஸில் பேசிக்கிட்டே இருக்கேன். அதை இப்பவும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆவியில் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ தான் சரீரம், வாய் மௌனமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோ. ப்ரேயர் அனுபவத்துக்காக சொல்லி முடிக்கிறேன். ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி மௌனம் ரொம்ப தேவை. கண்ணை மூடி, வாயை மூடி, கரங்களை விரித்து மௌனமாக அப்படின்னு புருவமத்தை தூக்கி உட்காரும்போது எல்லாம் செயல் இழந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் உரக்கண்ணில் வந்துடும், மயக்கண்ணில் வந்துடும். ஆவி மட்டும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஆவியில் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த அந்நிய பாஷையை அதிகமாக பேசணும். இதில் பவுல் சொல்லுவார், அந்நிய பாஷையிலே நான் அதிக நேரம், உங்களை விட நான் அதிகமாக பேசுகிறேன். பவுலுக்கு ஒரு கைதிட்டுகளை பார்ப்போம். நீங்கள் மறுபடி பிறந்துட்டீங்களா? நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் கை வைத்துங்க, நல்லா வைத்து. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் மறுபடி பிறந்தீங்கன்னா யாரும் எந்த உலகத்தை சார்ந்தவங்க? விண்ணுலகத்தை சார்ந்தவர்கள். உங்களுக்கு மேனி என்ன மேனி சொல்லுங்க? விண்ணகத்துக்குரிய மேனி. இனி நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய பேச்சுக்கள், உறவுகள், பழக்க வழக்கங்கள்லாம் இதை சார்ந்து இருக்கணும். இல்லைம்மா, தப்பாக நினச்சிக்காதுங்க. நீங்களும் ரேவதி டீச்சர் வந்தால் என்ன இதில் பேசுகிறீங்க? எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்களும் ரேவதி டீச்சர் வந்த உடனே இதில் எந்த பாஷையில் பேசுகிறீங்க? தெலுங்கில் உங்கள் பாஷையில் பேசுகிறீங்க. இப்போ உங்கள் பாஷை, நம்ம பாஷை என்ன பாஷை? பரலோக பாஷை. பரலோக பாஷை என்ன பாஷை? அந்நிய பாஷை, தூதர் பாஷை. பரலோகத்தில் தூதர்கள் எல்லாம், கோடான கோடி தூதர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பாஷை. இந்த பாஷையை நீங்களும் நானும் அதிகமாக பேச வேண்டும். ரில் மரதி எங்கி மரபு சங்கராதி யாலியா கரபுதி எம்பிரபா அப்தனாதி எங்கரபுதி எந்தரபுலி எங்கரபுதி எந்தரபா. இது என்னதுன்னா, பரலோக பாஷையை பேசும்போது இதில் என்ன வராதுன்னு சொன்னால், பாவம் வராது, சாபம் வராது, தீமை வராது. அதிகம் பேசுகிறதுனால் பாவம் இல்லாமல் போவாதுன்னு பைபிள் சொல்லுது. அதனால் அதிகமாக என்ன செய்யணும்?
ஃபோன் கிடைச்ச உடனே நம்ம வாட்டில் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்களேன். அக்கா பேசுகிறா, தங்கச்சி பேசுகிறா, அண்ணன் பேசுகிறான், சித்தப்பன் பேசுகிறான், மாமன் பேசுகிறான், மச்சான் பேசுகிறான். இப்படி கதையை பேசுனீங்கன்னா இந்த உலகத்தில் என்ன வந்துருக்குன்னு சொன்னால் பாவங்கள். ஆனால் இதே உறவை, இதே பேச்சை யார்கிட்ட பேசுங்கன்னா நம்ம மூத்த அண்ணன் இயேசுவோடு பேசுங்கள். கைதிகளை பார்ப்போம், நல்ல கரங்களை கட்டி. ஏன்னா நாம் மறுபடி பிறந்தவர்கள், நாம் ஆவியிலே பிறந்தவர்கள். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில். விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. இதை நீங்க என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். எப்படி இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் கூடின உடனே 2 பேரும் பார்த்த உடனே எப்படி உங்கள் பாஷையை பேசுதீங்களோ இதே மாதிரி நம்ம எந்த பாஷையை பேசணும்? கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன், ஆவிக்குரிய நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன்னா உன்ட்ட அதிகமாக நீ எந்த பாஷையை பேசணும்? ரட்சிக்கப்பட்ட சபைங்கிறது என்னது சொல்லுங்க. அங்கே விழா கூட்டமான என்ன செஞ்சிட்டு இருக்கு? தேவனை தொழுது ஆராய்ச்சி. அதனால் நம்ம அதிகமாக பேசக்கூடியது அந்நிய பாஷையில் தான் ஜெபம் பண்ணணும், அந்நிய பாஷையில் தான் துதிக்கணும், அந்நிய பாஷையில் தான் பாடணும். நான் ஒரு பாட்டு இதில் போட்டிருந்தது நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு போல் பார்த்துருக்குறாங்க. அந்நிய பாஷையிலே ஆராதனை, தூதர் பாஷையிலே, பரலோக பாஷையிலே. யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடக்கும். அதில் அப்படியே என்ன செஞ்சுருப்போன்னா ஒரு பாட்டை தமிழில் பாடிட்டு அப்படியே அந்த பாட்டை அந்நிய பாஷையில் டங்ஸ்லேயே பாடியிருந்தேன், ஹை பீச்சில் பாடியிருந்தேன். அதை இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் பார்த்து என்ன இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் அதுக்குள்ளே சரியாக இல்லாதனால நான் மட்டும் பாடிட்டு இருந்தால் நீங்கள் வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த ஆராதனையில் இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்கிறேன். இனி இங்கே இந்த ஆராதனையெல்லாம் எப்படி நடக்கணும்னா இப்படி தான் நடக்கும். அந்நிய பாஷையில் தான் ப்ரேயர் இப்படி தான் நடக்கும். நடக்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கூட்டம் குமிஞ்சு நிற்கும். அற்புதம் திருவிழா ஆராதனை தான் அதிகமாக நடக்கும். இந்த ஒர்ஷிப் தான் இருக்கும். பிரசங்கமெல்லாம் இந்த நாள் கூட குறைஞ்சிடும். தியானம் மட்டும்தான். வர்றவங்களை அப்படி உட்கார வச்சு இந்த நாமத்தை தியானிக்கும் போது அனல் மூழ்கிறத அப்படி அவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து இந்த ரத்தத்தை பயன்படுத்துறதுல என்ன சக்தி ஆற்றல் இருக்குங்கிறத அப்படியே அனுபவத்தை கொடுத்து அப்படியே ஹீலிங். அங்கே அன்றைக்கிலே ஹீலிங் நடக்கும். அன்றைக்கிலே நோய் என்ன செய்யும்? உடலை விட்டு போகும். அன்றைக்கிலே சாபம் அப்படி போகிறத பார்க்க முடியும். பாவத்தின் கட்டுகள் எரிஞ்சு போகிறத பார்க்க முடியும். அன்றைக்கிலே அற்புதங்கள் அறிகுறிகள் நடக்கிறத என்ன செய்ய முடியும்? இது இந்த இடத்துல நடக்கும். வேறு இதுக்கு பாஸ்டரில் நானும் கூட இருக்க மாட்டேன். நானும் உங்களை மாதிரி உட்காந்து ஊடால உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பேன். சில அறிமுகத்துக்காக நான் வந்து, யார் அறிமுகத்துக்குன்னா இயேசு அந்த அறிமுகத்தை அதான் சொல்கிறேன். முதல் மனுஷன் செஞ்ச சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து இன்னைக்கு இயேசு நம்மளை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். சாபத்தை என்ன செய்கிறார்? பாவத்தை என்ன செய்கிறார்? பாவியை நம்மளை என்ன செய்கிறார்? பத்தினியாக்குகிறார். இப்பொழுது இந்த இடத்திலிருந்து பத்தினியாகி நீ ஜெபம் பண்ணுகிற ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து அவரோட பதில் கொடுக்குறார். கை தட்ட மாட்டோமே. இங்கே தான் நடக்கும். இங்கே இனி நம்மளை வழி நடத்துறது யாருக்கு சொன்னால் ஆவியானவர் மட்டும்தான் வழி நடத்துவார். அவர் உங்கள் நாவை ஆளுக்கு செஞ்சு போய் அந்நிய பாஷையில் என்ன செஞ்சிட்ருப்பார். இதுதான் ஆவிக்குரிய சேவை. இங்கே தான் அவர் இப்படி நீங்கள் இருக்கும்போது தான் மேலேருந்து அவர் இறங்கி வரும்போது நீங்கள் அப்படி கீழேருந்து என்ன செய்வீங்க? பறந்து இங்கே வருவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? விண்ணக மேனி, பரலோகத்துக்குரிய மேனி இருக்கிறது. அந்த மேனி வரணும். இந்த மேனியை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? என் மேனியை நான் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கேன். அந்த மேனியை, அந்த உள்ளார்ந்த மேனி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, உடம்பு இவ்வளோ மெலிஞ்சி, இவ்வளோ கொஞ்சம் நடக்க முடியாமல், கால் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கப்பா எப்படி அப்படிங்கும்போது தான் காட்டுறாரு. என் உள்ளே உள்ள மனுஷனை, அந்த ஆவி மனுஷனை காட்டுறாரு. அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறான், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறான், எவ்வளோ ஃபைட் பண்ணுறான் அப்படிங்கிறத எரிஞ்சிடாரு. காட்டுறதை பார்த்தாங்க. தேங்க்ஸ்ப்பா. உள்ளார்ந்த மனுஷன், ஆவி உடல், அந்த விண்ணகத்தினுடைய மேனி எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தேன். பேசலாம். அதனால் இதோட நிகழ்ச்சியை நான் என்ன செய்கிறேன்னா நிறைய செய்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாடல் பாடும்போது